சேலம் மாவட்டம் ஆசிநாயக்கன்பட்டி அருகே போலி அனுமதி சீட்டை பயன்படுத்தி கிராவல்மன் கொள்ளையடிக்கப்பட்டு வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன். கிராவல்மன் கொள்ளையடிக்கப்படுவதாக அண்மை செய்தியை பார்த்தோம். அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து கிராவல் மண் சட்டத்திற்கு புறம்பாக வெட்டி கடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் தற்போது நின்றிருக்கக்கூடிய பகுதி மாசநாயக்கன்பட்டி ஊராட்சிக்கும் அதே போன்று உடையாப்பட்டி ஊராட்சிக்கும் உட்பட்ட பகுதி. இந்த பகுதியில் இன்று தேசிய நெடுஞ்சாலை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலை இந்த மலைப்பகுதியை குடைந்து சாலை அமைத்து தொடர்ந்து இந்த பகுதியில் கிராவல் மண்ணானது வெட்டி கடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் இந்த பகுதிக்கு வந்தவுடன் இந்த பகுதிக்கு முறையாக அனுமதி இருக்கிறதா என நாம் கேள்வி எழுப்பிய பொழுது அனுமதி இருக்கிறது என முதலில் தெரிவித்ததோடு அதே போன்று உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை என்றும் அவர்கள் மலுப்பலாக தெரிவித்துவிட்டு சென்றனர். மேலும் இதனை தொடர்ந்து மண் கடத்தி எடுத்து செல்வதற்காக நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த லாரியும் உடனடியாக இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தது. மேலும் இந்த அனுமதி சீட்டு இருக்கிறது என்று தெரிவித்த ஒரு பெரியவர் கூட அந்த லாரி ஓட்டுநர் கூட கீழே வந்தால் வாகனத்தில் இருக்கிறது என்று தெரிவித்ததால் மீண்டும் அவரிடம் அந்த அனுமதி சீட்டை கேட்டோம். அனுமதி சீட்டு இல்லாமல் எப்படி வாகனத்தை இயக்குகிறீர்கள் என்று கேட்டதற்கு கூட அது எங்களுக்கு தெரியும் என ஒரு மிரட்டல் தொனியிலானது இந்த பதிலளித்தார். அதே போன்று இந்த பர்மிட் பேப்பரை எழுதக்கூடிய ஒரு இளைஞர் இந்த பகுதியில் நாங்கள் தான் இதற்கான அனுமதி சீட்டை வைத்துள்ளோம் என கேட்டபோது அந்த அனுமதி சீட்டை கொடுங்கள், இந்த இடத்திற்கு அனுமதி இருக்கிறதா என நாம் கேட்டபோது கூட அவர் இருக்கிறது ஒரே நிமிடம் பேசிவிட்டு வருகிறார் என அவரும் பின்னங்கால் பிடரி எடுத்து ஓடியபடி தப்பி சென்று விட்டார். இந்த நிலையில் தான் இங்கு மண் அள்ளுவதற்காக இருந்த வாகனமும் கூட இந்த பகுதியிலிருந்து சென்று விட்ட நிலையில் மண் அள்ளுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த இட்டாஜ் வாகனங்கள் மட்டுமே இந்த பகுதியில் இரண்டு வாகனங்கள் நிறுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த மலை கரடு பகுதிகளை வெட்டுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது? குறிப்பாக இந்த கனிம வளத்துறை சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 இடங்களில் மட்டுமே இந்த மண் அள்ளுவதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக ஒரு பீடம் மேட்டூர் தாலுகா, மற்றொன்று காடையாம்பட்டி தாலுகா, மற்றொன்று சேலம் தாலுகா. ஆனால் இந்த நிலையில் சேலம் மாவட்டம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து இந்த கிராவல் மண்ணானது வெட்டி கடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அதிகாரிகளுக்கு தெரிந்தும் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். தற்போது தேர்தல் காலம் என்பதால் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நினைத்து அவர்களுக்கு தொடர்பு கொண்டபோது கூட அவர்கள் சரியாக அழைப்பை ஏற்கவில்லை. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த பெரிய கரடு பகுதியை வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாலை அமைத்து தொடர்ந்து இந்த கிராவல் மண் கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இதை தடுக்கக்கூடிய அதிகாரிகள் கூட பஞ்சு மெத்தையில் போட லஞ்சம் எனும் மெத்தையில் உறங்கி வருகின்றனர். ஆனால் இந்த கிராவல் மண் தடுப்பதற்கு அரசு அதிகாரிகள் இந்த பகுதியில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து இந்த பகுதியில் கிராவல் மண் வெட்டி கடத்தப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதே போன்று இந்த மலைப்பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சுபா, பர்மிட் இருக்கான்னு தான் கேக்குறேன். பர்மிட் இருந்தா பர்மிட் பேப்பர் இருந்தா நான் பார்த்துட்டு நான் மட்டும் கிளம்புறேன். பர்மிட் இருந்தா இங்க வண்டியில வச்சிருப்பீங்களா? வண்டியில பர்மிட் எல்லாம் எப்படி ஓட்ட முடியும்? என்ன பர்மிட்னா என்ன கொடுப்பது? ஆதிபராசக்தி. ஓகே. சேலம் மாவட்டத்தில் எத்தனை இடத்துல பண்ண அனுமதி வாங்கிருக்கீங்க? இந்த இடத்துக்கு அனுமதி இருக்கா? இந்த இடத்துக்காங்கண்ணா இருங்க இருக்குதுன்னு தானே சொன்னாங்க. தான் கேட்கறாருங்க. இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா எப்படி நீங்க எப்படி பர்மிட் காரங்க? நீங்க வண்டிக்கு நீங்க தானே பர்மிட் கொடுப்பீங்க. நான் பாக்குறதுக்கு வரதுதானா? பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியாதா? எத்தனை வண்டி போகுது நீங்க தான் நோட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் எத்தனை வண்டி எடுத்துருக்காங்க? இப்பதானே ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கு நான் இன்னைக்கு தான் வரேன். நீங்க இன்னைக்கு தான் வரீங்க. ஆனா இங்க போல கிட்டத்தட்ட ஒரு 500,000 காடு நான் பட்டா இது மட்டம் கட்டுறாங்க. காடு மண் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போறாங்க. சரி, மண் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போறாங்க. இதுவா இருந்தாலும் சொந்த காட்டுல இது அனுமதி வாங்கணும்ல. ஆமாண்ணா. இப்ப நீங்க பர்மிட் காரங்கன்னு சொல்றீங்க, அனுமதி இருக்கா? ஆதிபராசக்தினா யாரு? அவங்க என்ன கொடுப்பது? எங்க இருக்காங்க? அது தெரியலங்கண்ணா. இருங்க பேசிட்டு அதான் பேசிட்டு வரேன். ஆமாண்ணா இருங்க பேசிட்டு வரேன். எனக்கு மட்டும் தெரியுமாண்ணா? நான் இருங்க பேசிட்டு வரேன். அவர்தான் பர்மிட்காரர் கேட்டு வண்டியில வச்சிருக்கீங்க. இருக்குதுங்க. நீங்க அவர் முன்னும் பேசுங்க. அங்க முன்ன அவர்கிட்ட பேசுங்க. முன்ன அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? இருக்குது. அவர்கிட்ட வண்டியில வச்சிருக்கீங்க. வண்டியில இருக்குது. நீங்க பர்மிட்காரர்கிட்ட முன்ன பேசுங்க. அப்புறமேட்டு தரேன். அவர் ஒன்னும் எங்கேயும் ஓடல. இங்கதான் பேசுறாரு. எங்கேயும் ஓட மாட்டாரு. கோவம் தர போகுது. நான் தான் தரேன்னு சொல்றேன்ல. இப்ப எதுக்கு இப்படி இது பண்ணிட்டு இருக்க? பரமடிக்காரர் போய் கேளுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? மேல கேட்டது என்ன சொன்னீங்க? பரமடி இருக்குது. காமிக்கணும்ல. காமிக்க முடியாது உங்கள்கிட்ட. போய் பரமட்டுக்காரர் வந்துட்டாரு. அங்க பேசணும் முன்தான். சும்மா அங்க வண்டிக்காரர்கிட்ட பேசிட்டு கூடாது. வண்டிக்காரனா பர்மிட் இல்லாம எப்படி நீங்க வண்டி ஓட்டுவீங்க? உங்க நடுவில் நிறுத்தி கேட்டா என்ன சொல்லுங்க? அதை நாங்க பாத்துக்கிறோம். எப்படி பாத்துப்பீங்க? எப்படியா பாத்துக்கிறோம்பா. லஞ்சம் கொடுப்பீங்க? நாங்க தான் எப்படியா பாத்துக்கிறோம். இல்ல அதான் இப்ப பர்மிட் பேப்பர் இருக்கு. நீங்க சும்மா